ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவர் தாங்க சேகர். இவருக்கு 2 பசங்க. இவங்களை சுற்றி நடக்க போகிறத இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாடா மகனே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேண்ணா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருங்க, கண்டுபிடி பார்ப்போம். தெரியலைங்கப்பா, நீங்களே சொல்லிடுங்க. நீ கேட்டியே மொபைல், அதுதான் இந்த அப்படி. தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா. என்னப்பா மகனே, எக்ஸாம் இப்போ வருது. எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லுங்கப்பா. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். ஹலோ ஹலோ, யார் வேணுங்க? ஹலோ, சந்தோஷ்குமாருங்களா? அப்பாங்களா? அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் பார்த்து படிக்க சொல்லுங்கள். சரிங்க சார், அவனை பார்த்து நான் படிக்க சொல்கிறேங்க சார். என்ன மகனே, படிக்கிறது இல்லாமல் கேள்விப்பட்டேன். உங்கள் சார் ஃபோன் பண்ணியிருந்தார். இல்லைங்கப்பா, நான் நல்லா தாங்கப்பா படிச்சுட்ருக்கேன். அதனால வர்ற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தால் ஸ்கூலுக்கு போ, இல்லைனா வேணாம். சரிங்கப்பா. என்ன மகனே, எக்ஸாமுக்கான மார்க்லாம் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்கப்பா. எல்லாமே பாஸா? இல்லைங்கப்பா. தமிழில் எவ்வளோ? 70. இங்கிலீஷில் 35. மேக்ஸில் எவ்வளோ? 34. சயின்ஸில் 25. சோசியலில் 24. 10வது வந்துட்ட, ஆனால் படிக்க மாட்டேங்கிற. அதனால் நீ என்ன பண்ணுற, பேசாமல் வேலைக்கு போ. தம்பி வணக்கம் தம்பி, என் பையனுக்கு கொஞ்சம் வேலை இருந்தால் கொடுங்க. ஏன் உங்கள் பையன் படிக்கிறது இல்லையா? ஆமாம் தம்பி, என்னோடய பையன் படிக்கதே இல்லை. சரி, நான் வேலை போட்டு தரேன். அவனுக்கு 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம், சரிங்களா? வணக்கம் சார், எங்கள் அப்பா வேலைக்கு அனுப்பி வச்சார் சார். வாப்பா, உனக்காக தான் காத்துட்ருக்கேன். உனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம், சரியா? அந்த கல்லெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சு.
அண்ணே எனக்கும் கொஞ்ச நேரம் செல்லு கொடுண்ணே. அப்பா 2 பேத்துக்கு சேர்த்து தானே வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்ச நேரம் தானே. அப்படிலாம் கொடுக்க முடியாதுடா. இது என்னோட செல்லு. முடிஞ்சா வாங்கிப்பார். அண்ணே இப்போ செல்லு கொடுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா உன்னை அடிச்சு போடுவேன்டா. மரியாதை அவ்வளோதான் உனக்கு. டேய் இப்போ எதுக்கு 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? டேய் அந்த ஃபோனை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் அடிச்சுட்டு கிடக்குறீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை கொடுறா. டேய் பெரிய மகனை இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? பேசாம நீ வேலைக்கு போட ஃபஸ்ட்டு. சார் இன்னைக்கான வேலை முடிஞ்சிச்சு. நான் சம்பளம் தரலையா சார்? நாளைக்கு தரேன்ப்பா. சரிங்க சார். மகனே இன்னைக்கான சம்பளம் தந்துட்டாங்களா? இல்லைங்கப்பா நாளைக்கு தரேன்னு சொன்னார். சரி மகனே வாங்கிட்டு வா. நாளைக்கு அரிசி. சரிங்கப்பா நாளைக்கு வந்துட்டேன். சரிங்கப்பா கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிக்கிறேன். சரி மகனே. சார் நேற்று தான் சம்பளம் தரல. என்னைக்காவது சம்பளம் தருவீங்களா சார்? நாளைக்கு தரேன்ப்பா. டெய்லி இதே சொல்லாதே. என்னப்பா என்ன ஏஜ் பேசுகிறேன்? அவனுக்கு சம்பளம் தர முடியாது போடா. இல்லைங்க எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். தம்பி என்னோட மகனோட சம்பளம் தர முடியும்னு சொன்னீங்கன்னா? ஆமாம் என் சொன்ன அதுக்கு பெண். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. பிள்ளைய வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உனக்குலாம் என்ன மரியாதை? என்னோட மகனோட சம்பளத்தை தருவீங்களா மாட்டிங்களா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? மகனோட சம்பளம். சரி எவ்வளோ? 300 ரூபா. இந்த அப்படி போய் தொலை. டேய் மகனே பார்த்தியா நீ படிக்காதனால எத்தனை பிரச்சனை பார்த்தியா? இதுக்கு தான் படினே பார்த்தியா அவன் அவனை மதிக்க மாட்டேங்கிறான் பார்த்தியா? நான் சொன்னேன்ல நீ இனிமேல் வேலைக்கெலாம் போக வேணாம், வீட்டிலே இரு. பா இல்லைங்கப்பா நான் வேலைக்கு போகிறேங்கப்பா. சரிடா மகனே. சார் வணக்கம் சார். எந்த மூஞ்சி வச்சுட்டிங்க வந்த? சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் தயவு செஞ்சு. என் ஃபேமிலியே என்னை நம்பி தான் சார் இருக்குது. தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க சார் வேலையில். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்க. டேய் மகனே என்னடா என் பெரிய மகன் தான் படிக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா நீயும் படிக்க மாட்டேங்கிற. ஏன்டா என்னை இப்படி இம்சை பண்ணுறீங்க? பேசாமல் நீயும் வேலைக்கு போடா. அப்பா நான் வேலைக்கெலாம் போக மாட்டேங்கப்பா. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. என் அண்ணன் போய் கஷ்டப்படுறான், அது போகட்டும். நான்லாம் வேலைக்கு போட மாட்டேன். ஏங்கப்பா நான் வேலைக்கு போய் கஷ்டப்படுறது பத்தலையாங்கப்பா. தயவு செஞ்சு அவனை வேலைக்கு அனுப்பாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். அவன் நல்லா படித்து முன்னேறுவான், அதுக்கு நான் பொறுப்பு. அவனை வேலைக்கு அனுப்பாதீங்க, தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. குட் மார்னிங் சார். சின்ன பசங்களை எதுக்கு சார் வேலைக்கு வச்சுருக்கீங்க? அது எதுக்கு உனக்கு? சொல்லுங்கள் சார். நான் என்னப்பா பண்ணுறது? அவங்க வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்க, நான் என்னப்பா பண்ண முடியும்? அவனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார். யோ என்ன அடுத்தவங்க சார் மூக்க வளர்க்க முதல்ல வரீங்க? ஃபஸ்ட்டு போயா ஃபஸ்ட்டு. ஹலோ சைல்ட் லேபர் கேட்குங்களா? இங்கே ஒரு சின்ன பையன் வேலைக்கு வச்சுருக்காங்க, உடனே வந்து என்னென்னு பாருங்கள். எதுக்கு சின்ன பசங்களாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க? அது எதுக்கு கேட்குறீங்க? சைல்ட் லேபர் கேர்லேருந்து வந்திருக்கோம். சின்ன பசங்களை எதுக்காக வேலைக்கு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகிறோம். யார் நீங்கள்? உங்கள் அப்பாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு போ. வாடா மகனே. யார் அது பக்கத்தில்? நாங்கள் சைல்ட் லேபர் கேர்லேருந்து வந்திருக்கோம்.
இனிமேல் உங்கள் பையனை வேலைக்கு அனுப்புனீங்க உங்களுக்கு அவ்வளோதான். அவனை படிக்க அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு வேலைக்கு அனுப்புனீங்க? இனிமேல் அனுப்பக்கூடாது. சரிங்க, இனிமேல் அவனை நான் வேலைக்கு அனுப்புறேன். பா 10th மார்க் கொடுத்துட்டாங்கப்பா, 450 மார்க் எடுத்துட்டாங்கப்பா. அண்ணா சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுத்துட்டாங்கப்பா. என் லைஃப்பில் நடந்த பாடத்தை வச்சு ஒன்று கற்றுக்கிட்டேன். அவாய்ட் தி சைல்ட் லேபர் அண்ட் சேவ் நேஷன். குழந்தை தொழிலாக தவிர்ப்போம், தேசம் காப்போம். பசங்களை படிக்க விட்டு அவங்க படிப்பாங்க. தயவு செஞ்சு வேலைக்கு அனுப்பாதீங்க. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்கிறா தம்பி, என்ன விஷயம்? அண்ணே நீ இனிமேல் வேலைக்கெலாம் போவேண்ணே. உனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதை எழுது. சரிடா தம்பி, நான் அந்த எக்ஸாம் போய் நல்லபடியாக எழுதுறேன்டா. அப்பாவை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கலாம்டா, சரியா? ஹலோ நண்பா, என்ன தெரியுதா? டேய், எனக்கு இங்கே வேலை செய்யவே பிடிக்கலடா. எங்கள் அப்பாவுக்காக தானே வேலை செஞ்சிட்ருக்கேன். டேய், நான் ஓனர்கிட்ட பேசுகிறேன், இல்லைனா சைல்ட் லேபரில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது.